கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். சார், ஃபாதர் மர்ஃபின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் வரேன். சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல சார். ரொம்ப அர்ஜென்ட்டா தனிப்பட்ட முறையில் உங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே, யூ மே கோ. குட் மார்னிங் ஃபாதர். நம்ம கிட்ட நேரம் அதிகம் இல்ல. நான் சொல்றது நீ கேட்கணும். நீ இயேசுவை முழுமையா ஏத்துக்கணும் இப்பவே. நீங்க ஏதோ பர்சனலா பேசணும். அப்படி ஏத்துக்கிட்டாதான் நம்மளால போராட முடியும். அது சாதாரண குழந்தை இல்ல, சாத்தானோட குழந்தை. உன் வீட்டு வேலைக்காரி செத்தது முதல் பலி. அதுவும் அழிவோட ஆரம்பம். உன் உடமைகள் அத்தனை அவனுக்கு சொந்தமாகிற வரைக்கும் இது தொடரும். உன் குடும்பம் அழியும். ஃபாதர், நம்பு ப்ளீஸ், என்ன நம்பு. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சொல்றேன், நீ என்ன நம்பித்தான் ஆகணும். உள்ள வரும்போது கதவை லாக் பண்ணிட்டேன். ஹலோ, செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க ப்ளீஸ். உன் குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததை என் கண்ணால பார்த்தேன். ப்ளீஸ் சார், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனி ப்ராப்ளம்? ஜஸ்ட் a minute. உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னை காப்பாத்தணும். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். என் குழந்தைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எல்லாமே அந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேன். என் மனைவியவா? இல்ல, அதோட அம்மாவை. என் மனைவி பத்தி தானே சொல்றீங்க? இல்ல ஆண்டனி, அதோட அம்மாவை. என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆண்டனி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆண்டனி, ப்ளீஸ் ப்ளீஸ். சார், டோர் பூட்டி இருந்தது, அதனாலதான். இவரை வெளியில கூட்டிட்டு போங்க. ஆண்டனி, தயவு செய்து நான் சொல்றத நம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டனி, ப்ளீஸ். Father! Thank you, Father.